வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி பிசிபேலே பாத் தான் நம்ம செய்ய போகிறோம். இது கன்னடத்தில் ஃபேமஸான ஒரு உணவு. அந்த உணவை நம்ம தமிழில் இப்போ செய்ய போகிறோம். அரிசி வச்சு செய்வாங்க, நம்ம திணை அரிசி வச்சு செய்வோம். இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிசி அப்படின்றது சூடான பொருள், பேலே அப்படின்றது பருப்பு, பாத்துன்றது ரைஸ். இதை தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பருப்பை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். திணை அரிசி ஒரு 2.5 கப் கிட்ட சேர்த்துடலாம். சிறுபருப்பு ஒரு 1/2 கப்பு சேர்த்துட்டு நல்லா அலசி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், பீன்ஸ், முருங்கைக்காய், இது எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மொத்தம் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தால், பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 7 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வேகும். கொஞ்சம் கல்லுப்பு, அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலக்கி மூடிடலாங்க. நான் 4 விசில் விட்டேன். இதை நார்மலாக அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரை நல்லா சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போது பிசிபேலே பாத் அதோட பவுடரை இதில் சேர்த்துக்கிறோம். ₹10 பேக்கெட் 2 பேக்கெட் நான் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த சமையல் பெங்களூரில் இருக்க என் தங்கச்சி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியாக புளி கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சிருச்சு. இப்போது நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை வாவ், திணை அரிசி சூப்பராக இருக்குது. வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம நார்மல் அரிசியை சாப்பிட்றத விட இதை சாப்பிட்றது சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நல்லா உழைக்கிறவங்க அரிசி சாப்பிட்டா ஜீரணமாகிடும். சாப்பிட்டுட்டு உக்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு அந்த அரிசி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த ரெடி பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சாதத்துக்கு தமிழில் சொல்லணுன்னா சூடான பருப்பு சாதம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.